ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி என்னடா கியரை காமிச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாங்க, கியரில் தான் நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கியரில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டிக்கு இருதயம் அப்படின்னா அது இன்ஜின் தான். அந்த இன்ஜினில் தான் இந்த கியர் அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம கரெக்டாக ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா, இதனால் ஃப்யூச்சரில் நம்ம வண்டிக்கு கியர் சரியாக போடல, ஆஃப் கிளர்ச்சில் நம்ம கியர் போடுறோம், இந்த மாதிரி வந்துட்டு போடுறதுனால ஃப்யூச்சரில் நம்ம வண்டியில் ஒரு சில ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நம்ம கரெக்டாக கியர் போட தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி செஞ்சுக்க முடியும் அதை. சரி, ஓகேங்க. இப்போ கியர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கியரும் உங்களுடைய கிளட்சும் வந்துட்டு ரெண்டும் அட்டாச்சாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளட்சை வந்துட்டு ஃபுல்லாக அழுத்திக்கணும். அரை கிளட்சு அப்படின்றதில் நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் அரை கிளட்செல்லாம் போட்டிங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துட்டு பெட்ரோலும் அதிகமாக குடிக்கும், சீக்கிரமாக கிளட்ச் பிளேட்டு தேயறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிளட்சை எப்போவுமே ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ நான் கையை வச்சுருக்கேங்களா, இப்போ இது வந்துட்டு நியூட்ரலில் இருக்குது, லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வருதுங்களா. இதுவே வந்துட்டு இப்போ பாருங்கள் கியரில் இருக்குது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ரைட்லாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். சென்டரில் விட்டால் நியூட்ரலில் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃப்ரீயாக வருது, இந்த சைடு ஃப்ரீயாக வருது. இது நியூட்ரலில் இருக்குது. இப்போ பாருங்கள், கியர் போட்டோம். இப்போ இந்த சைடு நம்மளால் நகர்த்த முடியாது, இந்த சைடு நகர்த்த முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் அழுத்தி பார்க்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம கியர் போடலாம். ஃபஸ்ட்டு கியர். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டேன். எப்போவுமே நம்ம காரு எந்த வண்டியாக இருந்தாலும் மூவ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கியரில் தான் அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கியர். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், இது ஃபஸ்ட்டு. ஸோ வண்டி கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு இந்த சைடு தள்ளினாப்புலேயே நம்ம என்ன செய்யணுமோ அப்படியே பேக்கில் போயிடணும். பேக்கில் போயிட்டிங்கன்னா செகண்டு. ஸோ வண்டி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு 20 கிலோமீட்டருக்கு மேலே வேகமாக போகுது அப்படின்னா அப்படியே வந்துட்டு சென்டருக்கு வந்துடணும். சென்ட்ரு வந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா தேர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்டு கியரில் இருக்கிறோம். அப்படியே வந்துட்டு 30க்கு மேலே போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில், 40க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து. இப்போ அப்படியே சென்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 40 above 50 above போகுது அப்படின்னா டாப்பு, அதாவது வந்து 5th கியர். ஸோ அவ்வளவுதான். நீங்கள் வண்டி ரெண்டிங்கில் போகக்குள்ள வந்துட்டு தயவு செஞ்சு ரிவர்ஸ் கியர்லாம் போட்டு ட்ரை பண்ணிலாம் பார்க்காதீங்க. ஸோ முதல்லலாம் வேறு மாதிரி இருக்கும், பட் இப்போல்லாம் வந்துட்டு அப்படியே டோட்டல்டாக இது வேறு மாதிரி. நீங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. கியர் போடுறதுலே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டிங்கள, நான் ஏன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு தேர்டில் போட்டு நான் ஓட்டக்கூடாது அப்படின்ற உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். அப்படி ஓட்டக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வந்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுடைய வந்துட்டு ஸ்பீடா மீட்டர் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் போக முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா வண்டி வந்துட்டு வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்படி வந்துட்டு பைக்கெல்லாம் நியூட்ரலில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக முறுக்குனீங்கன்னா வண்டி ஒரு மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்கும். அண்ட் அதே போல் இதுவும் தான் வந்துட்டு இது போல் கத்த ஆரம்பிச்சிடும். அது ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படி நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இல்லாமல் நீங்கள் தேர்டு கியரை போட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா இன்ஜினில் வேலைகள் அப்படின்றது அதிகமாக நடக்கும். அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பீடு இங்கே வந்துட்டு 20 வருதா, அதாவது 10 above போணுச்சு அப்படின்னா இந்த மீட்ரு பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா அந்த முள், இது அப்படியே இங்கே வரும். கை மட்டும் பாருங்கள், விரல் மட்டும் பாருங்கள், இங்கே வரக்குள்ள உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் மூவ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ரேஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வந்துடும். அப்படியே வந்துட்டு தேர்டு, அப்புறம் அப்படியே ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வந்து ஃபிஃப்த்து கண்டினியூ பண்ண போகலாம். மேக்ஸிமம் ஒரு சிலர்லாம் வந்து 50 வரைக்கும் 60 வரைக்கும்லாம் ஃபிஃப்த்து போடாமலாம் ஓட்டுவாங்க. அது உங்களுடைய இடத்த பொறுத்து நீங்கள் ஓட்ட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு மறுபடியும் நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளட்சிலேருந்து கால் எடுத்துடலாம். கிளட்ஜி ஆப்ரேட் இல்லாமல் உங்களால் கியர் போடவே முடியாது. அப்படி அரை கிளட்ஜை வச்சு நீங்கள் கியர் போட்டிங்க அப்படின்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டர்ன்னு ஒரு சத்தம் வரும். அதாவது அந்த பல்லெல்லாம் போயிட்டு உரசிக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சத்தம் வரும். அப்படிலாம் உங்களுக்கு அடிக்கடி இந்த சத்தம்லாம் வர மாதிரி கியர் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கியர் பாக்ஸும் போயிடும், கிளட்ச் பிளேட்டும் போயிடும். இதுக்கு நம்ம வந்து லட்சக்கணக்கில் செலவு அப்படின்றது பண்ணிகிட்ருக்கணும். நான் இன்னும் ஒரே ஒரு மணி நேரத்தில் நம்ம எப்படி கார் டிரைவ் பண்ண கற்றுக்கிறது அப்படின்றத வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த கியர் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.